ரீசர்ச் மார்க்கெட் கேப்ஸ். அதான் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, உலகத்துல எந்த திருடனும் எந்த ஒரு பிசுறும் இல்லாம திருட முடியாது. அதே மாதிரிதான் எந்த ஒரு பிசினஸ் மேனும் எந்த ஒரு கேப்பும் இல்லாம பிசினஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக யார் வேணா இருக்கட்டும், நான் சொல்றேன் எலான் மஸ்க் கூட இருக்கட்டுமே, அவரு கூட அவருடைய பிசினஸ்ல ஏதாவது ஒரு கேப் வச்சிருப்பாரு. அது ரொம்ப நுட்பமாக நம்ம யோசிச்சோம்னா நமக்கு கிடைக்கும். யோசித்தால் மட்டும்தான் அதை நம்மளால புரிய முடியும். நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன, எலான் மஸ்க்னால கூட ஒரு பிசினஸ்ல கேப் வைக்க முடியும் என்றால், இங்க சுத்தி இருக்கிற இந்த கணக்குலயே நம்ம எடுக்க முடியாத அளவுக்கான பிசினஸ் மேன்ல இருக்காங்களே, அவங்க கண்டிப்பாக ஏதாவது கேப்ஸ் வச்சிருக்க மாட்டாங்களா? அந்த கேப்பை நம்ம ரீசர்ச் பண்ணணும், அந்த கேப்பை பத்தி யோசிக்கணும். நிறைய கடைகள் இருக்குங்க, நிறைய கடைகள் இருக்கு. ஆனா யாரிடத்திலும் சுவையான சாப்பாடு கிடையாது. நிறைய கடைகள் இருக்கு, ஆனா இந்த நிறைய கடைகள் இருந்தாலும் கூட இந்த கடைகளில் 2 வாங்கினா 1 ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர் கிடையாது. நிறைய பிரியாணி கடைகள் இருந்தாலும் கூட அங்கே யாருமே தென்காசி பிரியாணி போடல, இந்த குறிப்பிட்ட தலப்பாக்கட்டு பிரியாணி போடல. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு கேப்பை நீங்க ரீசர்ச் பண்ணுங்க, அந்த கேப்பை நீங்க சால்வ் பண்ணுங்க. புரிஞ்சிருச்சா? செக் வித் ரியல் பீப்பிள். உண்மையான மக்களோட நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. நீங்க மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட, நான் இந்த இடத்துல இந்த கடையை ஓபன் பண்ண போறேன், நான் இந்த பிசினஸ் ஓபன் பண்ண போறேன், நீங்க ஏட்ட வாங்குவீங்களா, உங்களுக்கு இது வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமா என்று உண்மையான மக்களோடு, ஜென்யூன் பீப்பிளோடு, உண்மையிலேயே உங்களுடைய பொருளை வாங்குறதுக்கு தகுதியானவங்கள்ட்ட கேட்கணும். ரோட்ல போறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு தெரியக்கூடாது. அப்படி நீங்க கேட்கும் பொழுது இந்த 4 விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல ஸ்கில்ல லிஸ்ட் பண்ணது, மக்களுடைய ப்ராப்ளம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணது, அதுக்கு அடுத்து மார்க்கெட் கேப்பை ரீசர்ச் பண்ணது, அடுத்த செக் வித் ரியல் பீப்பிள்ஸ், உண்மையான பீப்பிளோட உண்மையான மக்களோட நீங்க அதை செக் பண்ணது. இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன? இப்போ நீங்க இந்த 4 ஸ்டெப்பை முடிச்சிட்டீங்க. இதான் கம்ப்ளீட் பிகினர்ஸ், முழுமையாக தொடக்க புள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு